இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே ஆண்டவரே என் இறைவா நீர்தாமே என் உரிமை சொத்து ஆண்டவரே என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன் ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ உமையன்றி வேறேது செல்வமுண்டோ ஆண்டவரே என்
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருளின் காலமான தவக்காலத்தில் இறை வேண்டலா நிறைய வேண்டலா என்ற கேள்வி நமக்குள்ளே எழலாம். வேட்டையாடச் சென்ற அரசன் முனிவரின் வாழ்வை எண்ணி பார்த்து முனிவரை அரசவைக்கு அழைத்து வந்து என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டு பூஜை அறைக்கு செல்கிறார். பூஜை அறையை விட்டு வந்த அரசனிடம் முனிவர், நீ இறைவனிடம் என்ன கேட்டாய் என்ற போது, புத்திர பாக்கியத்திற்காகவும் இன்னும் அதிகமான செல்வத்திற்காகவும் என்று கூறினார். முனிவர் அதற்கு, எனக்கு பிச்சைக்காரரிடம் பிச்சை எடுப்பதில் எனக்கு ஆர்வமில்லை என்று கூறி நடைகட்டியதாக பட்டினத்தார் கூறுவாராம். இறைவேண்டல் என்பது நம் கோரிக்கையை பட்டியலிடுவதல்ல, நம் சொந்த விருப்பங்களை செயல்படுத்த வைக்கின்ற கருவி அல்ல. அது தெரிந்த தமிழையெல்லாம் சொல்லி சொல்லி அடுக்காக சொல்லி மூச்சு விடாம சொல்லி மனப்பாடம் பண்ணி சொல்லி கேட்பதல்ல. மாறாக கடவுள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதனை தேர்ந்து தெளிந்து அதனை செயல்படுத்துவதற்கான வல்லமையை கேட்பதுதான். வேறு வகையில் சொல்ல போனால் நமது விருப்பத்திற்கு ஏற்ப கடவுளை மாற்றுவதல்ல இறைவேண்டல். மாறாக கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நம்முடைய சொல்லையும் திட்டத்தையும் செயலையும் மாற்றுவதே இறைவேண்டல். அத்தகைய இறைவேண்டல் எவ்வாறு அமைய வேண்டும் என்று இன்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தினமும் சொல்லுகிறோம், பல முறை சொல்லுகிறோம். அதை விளக்கமாக படித்தவர்கள் கூட சொல்லுகிறோம், படித்து கொடுக்கப்பட்டவர்களும் சொல்லுகிறோம், மனப்பாடம் பண்ணியும் சொல்லுகிறோம். எதற்காக இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இயேசுடைய காலத்தில் யூத மக்கள் வாழ்க்கையில் நாள்தோறும் இடம்பெற்றதை அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதிய ஹெமா எனப்பட்ட இறைவேண்டல். இதன் அர்த்தம் பொது இடங்களில் மக்களிடமிருந்து நல்ல பெயர் வாங்குவதற்காக துவங்கினார்கள். இதனை மாற்று சிந்தனையாகத்தான் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யூத மரபுகளுக்கு ஏற்றவாறு இதில் 7 விண்ணப்பங்கள் அடங்கியுள்ளது. முதல் 3 விண்ணப்பங்கள் கடவுளை பற்றியவை, அடுத்த 4 மானிட தேவைகள் பற்றியவை. இதில் அதிகமாக இடம்பெறுவது மானிட தேவைகள். முதல் 3 விண்ணப்பங்கள் கடவுளின் இறையாட்சி பற்றியும் கடவுள் செயல்பாடுகளில் இறையாட்சி பற்றியும், அதாவது விண்ணில் விளங்குகின்ற கடவுளின் விருப்பங்கள் மண்ணிலும் பிறக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பற்றியும் விளங்குகின்றன. இவை கடவுள் சார்பாக மனிதர் செலுத்துகிற 3 அன்பு வேண்டுகோள்கள் என நாம் குறிப்பிடலாம். அடுத்து 4 விண்ணப்பங்கள் அன்றாட மானிட வாழ்வுக்கு தேவையானவை பற்றியே. கடவுளின் அன்றாட பராமரிப்பு, பாவ மன்னிப்பு, மீண்டும் பாவத்திற்கு உட்படாதிருக்க இறையருள், தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை போன்றவையே பற்றியே இந்த விண்ணப்பங்கள். இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம் அல்லது இறைவேண்டல் கடவுள் ஆட்சி புரியும் விண்ணகத்தின் எதிரொலி மக்கள் வாழும் மண்ணகத்தில் நீடித்து ஒலிக்க வேண்டும் என்றும், மக்களின் உணர்வுகள் அனைத்தும் கடவுளை மையப்படுத்தி விண்ணோக்கியதாக விளங்க நமக்கு பாடம் புகட்டுவது போன்று தோன்றுகிறது. நாம் செய்கின்ற இறைவேண்டல்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம் என்று. தனி ஜெபத்தை விட இது பொது நல ஜெபமாக நான் பார்க்கிறேன். அதனால கம்யூனிஸ்ட் பிரேயர் நான் சொல்ல வரவில்லை. நான் மட்டும் தின்னக்கூடாது, எல்லாரும் தின்னணும்னு கேட்குறாங்க. அளவுக்கு அதிகமாக வேண்டாம், தேவைக்கேற்ப தந்துடும் அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும்னா நம்ம அடுத்தவங்களோட பாவங்களை மன்னிச்சு தான் ஆகணும். இங்கே இருப்பது நான் என்றல்ல, நாம் என்ற வார்த்தை தான் அதிகமாக புலப்படுவதை காணப்படுகிறது. முடிந்தவரை நம்முடைய இறைவேண்டல்கள் மக்களை மையப்படுத்திய விண்ணகத்தை நோக்கிய இறைவேண்டலாக இருக்கட்டும்.
நாம் விரும்புகின்றதை கடவுள் செய்வதை விட கடவுள் விரும்புகின்றதை நாம் செய்வதற்கேற்றவாறு நம்முடைய இறைவேண்டல் அமைந்திருந்தால் நலம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறே நாங்கள் அன்றாடம் இறை தந்தையை போற்றவும், அவரிடம் எங்களை அர்ப்பணிக்கவும், எங்கள் தேவைகளை எடுத்துச் சொல்லவும், மன்னிப்பு கோரவும் அருள்தாரும். இறைவேண்டலுக்கான ஆர்வத்தை ஒரு தூய் ஆவியாளர் எங்கள் அனைவருக்கும் தாரும். ஆமென். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட.
ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்றை நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.